காட், Sorry. இதுல ஆக்டிங்கே கிடையாது, சும்மா நிக்கணும் 1 hour. தல தோனி அவர்களை ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்றேன். ஸோ பிளாக் அண்ட் பிளாக் கூட ஒரு 4 பேர். பாஷா படத்துல ரஜினி சார் நடந்து வருவார்ல, கையெல்லாம் கிடுக்கிட்டு ஆடுது. இதை நான் தப்பா சொல்லிட்டேன்னா அவ்வளவுதான். வீட்டுல இருக்கு உங்களுக்கு. நமக்கு ஏன் சிலது நடக்கல அப்படின்னு யோசிப்போம். ஆமா. இப்போ யோசிக்கும் போது மாங்கல்யம் தந்து அந்த அலைப்பாய்தியில் ஒரு பாட்டு வரும், ரஹ்மான் சாரோட. அதை ப்ளே பண்ணுனா ஸ்பீக்கர்லயே ப்ளே பண்ணிருக்கலாம். Vumidi Bangaru Jewellers Binge Cafe. Title sponsor Vumidi Bangaru Jewellers. Powered by Anuj Tiles. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். Republic of Happiness. Prisma range of bottom wear. இந்த ஷோக்கு ஹோஸ்டா இருக்கிறது எவ்ரி உமன்ஸ் ட்ரீமா இருக்கணும். ஏன்னா எங்களோட ஸ்பான்சர் உம்பிடி பங்காரு ஜுவல்லர்ஸ், அவங்க கிட்ட இருந்து வி ஹேவ் பியூட்டிஃபுல் ஜுவல்லரி ஃபார் எவ்ரி எபிசோட். ஒவ்வொரு எபிசோட்லையும் டிஃப்ரெண்ட் ஜுவல்லரி வருது. இன்னைக்கு நான் போட்டிருக்கிறது டைமண்ட் அண்ட் ரூபீஸ். அண்ட் நம்ம நினைக்கிறது என்னன்னா ஜுவல்லரி வந்து சாரிக்கு மட்டும்தான் அப்படின்னு. அப்படி இல்லாமல் சல்வார் கமீஸ்க்கும் பியூட்டிஃபுல் ஜுவல்லரி. தேங்க்யூ டு ஆர் ஸ்பான்சர்ஸ். இது உம்பிடி பங்காரு ஜுவல்லர்ஸ் கோல்டன் மெமரிஸ். ஸோ உங்ககிட்ட கோல்டன் கலர் ஃப்ரேமில் சில பிக்சர்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ அதை பார்த்து என்ன மெமரியை ட்ரிகர் பண்ணுதுன்னு எங்களோட கொஞ்சம் ஷேர் பண்ணுவீங்களா? எஸ், எனக்கே அமீகர். எனக்கும் தெரியாது அது என்னன்னு. ஓகே. என்ன பிக்சர்? ஐ திங்க் இது 6 months. 6 months. அம்மா வந்து ரொம்ப ட்ரெஷர் பண்ற ஒரு பிக்சர். ஏன்னா she always calls me இந்த ஸ்னோ பால்னு சொல்லுவாங்க. ஸ்னோ பால். ஏன்னா அது உருண்டையா இருக்கு. உருண்டையா. அது மாதிரி I was very lucky to have parents and also my பாட்டி and தாத்தா என்னுடைய வீட்டில். அவ்வளோ அழகா தி took care of me. ட்ரெஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஃபேன்சியாக ட்ரெஸ் போடுவாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் ஐ வாஸ் வெரி க்ளோஸ் வித் மை தாத்தா அண்ட் பாட்டி. இந்த சின்ன வயசை பத்தி யோசிக்கும் போது வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அங்க இந்த விளையாடுறது. அண்ட் ஆல் மை கசின்ஸ் யூஸ் டு லிவ் வெரி நியர் பை. ஸோ அவங்க எல்லாம் இங்கே வருவாங்க, நம்ம அங்கே போவோம். அண்ட் இந்த வயசுல எனக்கு என்ன பண்ணோன்றதுலாம் ஞாபகம் இல்லை. பட் ஐ ரிமெம்பர் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது கசின்ஸ்லாம் கூட இருக்கிறது, ஃபெஸ்டிவல்லாம் எல்லாரும் இருக்கிறது அப்படின்னு. ஸோ but very cute. Thank you. Good taste in clothes, I like it. அம்மா தான் காஸ்டியூம் டிசைனர். காஸ்டியூம் டிசைனர். So இது வந்து when I was in second standard. So இது நானே என் ஃப்ரெண்ட் அபி, இது சீனியர், இவங்க 2 பேரும் சீனியர்ஸ். பேரண்ட்ஸ் டே அதோ டீச்சர்ஸ். இல்ல இது என்னன்னா ராஜரத்னம் ஸ்டேடியம்ல we had the sports meet. ஸோ எங்க ஸ்கூல் வந்து ஜூனியர்ஸ் கேட்டகரியில we won the gold in relay 4x100. அதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கோல்டு மெடல் வின் பண்ணது. ஸோ அப்போ வந்து வாஸ் இன்டு ஸ்போர்ட்ஸ். இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அதுவுமே ஒரு ஆசை, ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. இன்னும் இந்த கோல்டு மெடல் வீட்டில் பத்திரமா வச்சிருக்கேன். இருக்கணும். எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் போலாமா? எஸ். ஓ மை காட். வை ஓ மை காட்? நான் பார்க்கவே இல்லை இந்த ஃபோட்டோஸை. அப்படியா? நான் சொன்னேன்ல, நான் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த ஸ்கிட்டு ட்ராமாலெல்லாம் யூஸ் டு பி ஏ பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு. ஸோ பண்ண வேண்டிய பையன் வந்து ஏதோ இதனால ஹி பேக்ட் அவுட். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ காட் இன்ட்ரடியூஸ்ட் இன் டு ட்ராமா. அதெல்லாம் எனக்கே சிரிப்பு தான் வருது இதை பார்க்கும்போது. இது வந்து கிறிஸ்மஸ் டேக்கு வந்து ஃபங்க்ஷன் நடக்கும். லைக் எவ்ரி ஃபெஸ்டிவலுக்கு இப்போ கிறிஸ்மஸ்னா அதுக்கு முன்னாடி வில் ஹேவ் அ கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷன். தீபாவளினா தீபாவளி செலிப்ரேஷன் நடக்கும். ஸோ கிறிஸ்மஸ் போது செட்டப்லாம் இருக்கும் இல்லையா, லைக் மேரி, ஜோசப், குழந்தை, அந்த இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நான் வந்து ஜோசப் இதில். ஆமா ஆமா. ஸோ லாஸ்ட் மினிட்ல வாங்க நில்லுங்க, தாடியை ஒட்டுங்க அப்படின்னு. ஆமா அதெல்லாம் கொடுத்தாங்க. மேரியா ஒரு பொண்ணு, அவங்க கையில வந்து ஒரு பொம்மை, அந்த ஜீசஸ் அவங்களுடைய பொம்மை. ஸோ அந்த டைம்ல எடுத்தது இது. ஸோ அதை ஞாபகமா இன்னும் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது நிறைய வச்சிருப்பாங்க அம்மா. இந்த மாதிரி நீங்க பிளேஸ் நடிக்கும்போது எங்கேயாவது ஓவர் ஆக்டிங் அதெல்லாம் பண்ணிருக்கீங்களா? இதுல ஆக்டிங்கே கிடையாது, சும்மா நிக்கணும் 1 hour. அது கொஞ்சம் கஷ்டம் தான். அது அந்த இந்த மை தெரியாம நீங்க பத்திரமா அப்போலாம் அந்த கம் ஒட்டுவாங்க, கம் போட்டு தான் ஒட்டுவாங்க. சோ இது நிஜம் இதுவா? மை இல்லையா? இல்ல இது வந்து இது தாடி ஒட்டுனது. ஓ மை காட், தட்ஸ் ஈவன் ஃபன்னியர். தாடி மீசை ஒட்டுனது. க்ளோஸ் அப்ல பார்த்தா பயந்துருவீங்கன்ற மாதிரி இருக்குது. இட் இஸ் குவைட் ஃபன்னி. அண்ட் that expression that you've got. ஆமா, எனக்கு என்னன்னே புரியல, என்னடா இது போட்டு பண்றீங்க அப்படின்னு.
பட் அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோயிங் அண்ட் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சச் a huge crowd as a performer. லைக் ஸ்டேஜ்ல சொல்றேன். என்ன மாதிரி பெர்ஃபார்மர் நீங்க? ஒரு மாதிரி டான்ஸ் தான் எவ்ரி இயர் ஆனுவல் டே எல்லாம் இருக்கும். ஆனுவல் டே அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ எங்களுடைய கேங் ஸோ ஆர் பெர்ஃபார்மன்ஸ் யூஸ் டு பி லைக் ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கல்ல, இவங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி இருந்தது. கல்ச்சுரல்ஸ்க்குலாம் போவோம். அந்த டைம்ல டான்ஸ் ஸ்கிட் எல்லாம் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் அந்த டைம்ல வந்து நான் மட்டும்தான் மியூசிக்ல இருந்தேன். ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பெர்ஃபார்ம் மியூசிக் கல்ச்சுரல்ஸ்லாம் போகும்போது. ஆனா எவனும் வரமாட்டான். ஏன்னா நீ மட்டும் கீபோர்டு வாசிடான்னு, டேய் நான் மட்டும் வாசிச்சு என்னடா பண்றது அப்படின்னு. ஸோ such wonderful memories. ஆமா ஆமா. ஸ்கூல் வந்து இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். and you still அந்த ஃப்ரெண்ட்ஸோட in touch. ஆமா ஆமா. அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். லைக் யூ நோ தி ட்ரூ ரியல் மை கேங்னு சொல்லுவோம் இல்லையா, மை ஓஜி கேங். ஆமா, ஓஜி கேங் தான் பெஸ்ட். ஐயோ இது அதோட பயங்கர அம்மா தான் கொடுத்தாங்க. ஐயோ பைக் என்ன இவ்வளவு பெரிய சூப்பர் பைக்ல உட்கார்ந்திருக்கீங்க. இது வெளியூருக்கு போகும்போது அப்போ பசங்களுக்கு உண்டான ஒரு கிரேஸ்ல அந்த பைக்ஸ் சூப்பர் பைக்ஸ்லாம் ரொம்ப. நீங்க ஆனா பண்ண மூஞ்சியை பார்த்தா நான் அதை விட வேற ஏதோ ஒரு காஸ்டியூம் நினைச்சேன். இதுல இருக்கிற ஃபேஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா இப்ப இருக்கிறதுக்கும் ஆமா சம்பந்தம் இல்லாம இருக்கும். அதனால எங்க அம்மாட்ட சொல்லுவேன், இந்த ஒரு பர்டிகுலர் ஃபேஸை மட்டும் தயவு செஞ்சு என்கிட்ட காமிக்காதமா அப்படின்னு சொல்லுவேன். யூ மஸ்ட் ஹவ் பீன் என்ன வயசு? ஒரு 6th ஸ்டாண்டர்ட். எங்கேயோ வெளியூருக்கு போகும்போது இது நான் அடம் பிடிச்சி இதில் நான் உட்காருவேன், எனக்கு பைக் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து. என் ஹைட்டுக்கு இருந்துச்சு பைக், நானே இவ்வளோதான் இருந்தேன், பைக் இவ்வளோ ஹைட்டில் இருந்துச்சு. ஆனால் எனக்கு இப்போவும் பைக்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் வீட்டில் வந்து பைக்குக்கு மட்டும் தடா. ஆல் பேரண்ட்ஸ் தடா தான். ஆமாம். ஸ்கூல் படிக்கும் போது வாங்கி கொடுத்தாங்க ஸ்கூட்டர் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. இட் வாஸ் நாட் அ பைக். அப்புறம் ஸ்கூல் முடிச்ச உடனே ஐ காட் பல்சர். அப்போ அந்த பொல்லாதவன் வந்த டைம் பல்சர் மேல ஒரு பெரிய கிரேஸ் இருந்தது. பிளாக் கலர் அதே வண்டி தான் வேணும்னு சொல்லி பிளாக் கலர் பல்சர் வாங்கி அப்போ ஒரு 3 years 4 years அந்த காலேஜ் டைம். நான் காலேஜ் போகல, பட் அந்த பீரியட்ல பைக் வந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி எந்த வேலையும் இல்லாம வெட்டியா ஜாலியா சுத்தின டைம் அது பைக்ல. ஸோ பைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா வாங்கி தர மாட்டாங்க. நீங்க வேணா ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஆமா நான் ரெக்கமெண்ட் பண்றேன். என்னோட பைக்கை நீங்க பாரோ பண்ணிக்கலாம். ஓகே. ஓ நீங்க வச்சிருக்கீங்களா? ஒரு பல்சர் வச்சிருக்கேன். ஓ பல்சர் இப்போ வச்சிருக்கீங்களா? சூப்பர். அண்ட் எஸ் இது வாட் a lovely picture. இது வந்து அம்மா அப்பாவுடைய 60ஆம் கல்யாணம். வீட்லயே ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணோம். ஸோ அப்போ எடுத்தது பாட்டி, நான், அப்பா, அம்மா. திங்க் ஒரு 8-9 years பேக். இந்த மைல்ஸ்டோன்ஸ் எல்லாம் சோ இம்பார்ட்டன்ட். ஆமா ஆமா. அண்ட் அதை பார்க்கறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். ஓ வா. எல்ஜிஎம் உடைய ஆடியோ லான்ச்சில் தான் தலை தோனி அவர்களை நேரில் ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் ஸ்டேடியம்லலாம் பார்த்துருக்கோம், பட் தட் டசன்ட் கவுண்ட். அதான் இப்படி கிட்ட பார்க்கறது வேற இல்லை, ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்கிறது வேற இல்லை. ஸோ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட். நாங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன சொன்னாங்கன்னா, சார் இஸ் ரெடி, ஹோட்டலில் லீலா பேலஸில் நடந்தது. சார் இன்னொரு 10 minutes வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வி ஆல் கேதர்ட் அரௌண்ட் 5:45 அந்த மாதிரி. 6 o'clock சார் வந்துடுவாங்க. கரெக்டாக ஷார்ப்பாக வந்துட்டார். அவர் பிளாக் அண்ட் பிளாக் போட்டிருக்காரு. ஸோ பிளாக் அண்ட் பிளாக் கூட ஒரு 4 பேர். அந்த பாஷா படத்தில் ரஜினி சார் நடந்து வருவார்ல, அந்த மாதிரி ஒரு என்ட்ரி. அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன ஏதோ பேசணும்னு ஏதோ யோசிச்சிருந்தோமே, எல்லாம் பிளாங்க். அண்ட் ஹாய் அப்படிலாம் பேசிட்டு, ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஹியரிங் யூ ஸ்பீக் மேன். ஏன்னா படத்தில் உன்னை இந்த 2 பேரும் பேசவே விடல அப்படின்னு சொன்னார். ஏன்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவானா நதியா மேம் வந்து லைக் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க அந்த கதையில். ஸோ பயங்கர ஜாலியாக பேசினாரு. அப்புறம் இவானாவை பார்த்துட்டு ஐ டோன்ட் லைக் யூ அப்படின்னாரு. டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி, அஸ் இன் இந்த மூவி யூஆர் ட்ரைங் டு செப்பரேட் த மாம் அண்ட் சன் அப்படின்னாங்க. ஸோ நான் கேட்டேன் சார்கிட்ட, சார் இது ரியல் லைஃப்பில் நடந்திருக்கா சார் அப்படின்னு கேட்டேன். அப்படி சாக்ஷி மேம் பார்த்தாங்க, நாட் எக்ஸாக்ட்லி பட் சம்வேர் தேர் அப்படின்னாங்க. ஸோ ஹி வாஸ் வெரி ஸ்வீட் அண்ட் ஹி வாஸ் டாக்கிங் அபவுட் த மூவி பெர்ஃபார்மன்சஸ். நான் இவானா நதியா மேம்லாம் இருந்தோம், அண்ட் அஃப்கோர்ஸ் சாக்ஷி மேம். இட் இஸ் அ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட். Another memorable special moment. Yes. 22 October 28th. இதை நான் தப்பா சொல்லிட்டேன்னா அவ்வளோதான். வீட்டில் இருக்கு உங்களுக்கு. ஆமா, அவர் சிரிக்கிறாரு, கேமராமேன் என்ன சிரிக்கிறாரு. இது எல்லா மென்னுக்கும் ப்ராப்ளம் இருக்கு. இந்த இல்ல நான் தான் வந்து கரெக்டா பார்த்து கொஞ்சம் பொறுமையா சொன்னேன் அந்த டேட். சொல்லுங்க. தாலி கட்டுற அந்த மொமெண்ட். ஸோ இதுல ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா, நர்மதா, மை வைஃப் நேம் நர்மதா, ஆஸ் அன் எல்டர் சிஸ்டர், சிந்துன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பேக்ட் போட்டுக்கிட்டாங்க. எனக்கு கல்யாணம் ஆகும்போது, தாலி கட்டும் போது இந்த பாட்டை
நீ என் காது கிட்ட ஃபோனில் போடணும், லைக் ஃபோன்லேயோ இல்லை எதுலேயோ போடணும், லைக் யூ ஹேவ் டு ப்ளே தேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இந்த இந்த இதெல்லாம் அடிக்கிற சத்தத்துலலாம் எனக்கு ஒன்றுமே கேட்கல. பின்னாடி மட்டும் ஒரு ஃபோன் இப்படி இருக்குது. தாலி கட்டும்போது ஃபோன் இடிக்குது. என்னடா அது, அக்கா ஃபோன் எடுங்கக்கா இடிக்குது அப்படின்னு சொல்லி, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைட்டாக தள்ளுறாங்க. அப்புறம் தான் கேட்டேன், என்ன ஃபோனில் ஏதோ கேட்டுட்டு இருந்தேன், தாலி கட்டும் போது என்ன விஷயம் அப்படின்னோடனே, இல்லை நான் அக்கா அது எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு? தாலி கட்டும் போது அவங்க ஏதோ ஃபோன் இப்படி அவங்க சைடில் இப்படி வச்சிருக்காங்க. நான் இப்படி இது முடிச்ச உடனே கொஞ்ச நேரம் லைக் ஆஃப்டர் ஆல் த திங்ஸ் காட் ஓவர் நான் கேட்டேன், என்ன ஏதோ ஃபோனில் ஏதோ கேட்டுட்டு இருந்தேன், தாலி கட்டுற நேரத்தில் அக்கா ஏதோ பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு. இல்லை நாங்கள் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடியே when அக்கா காட் மேரிட் itself I told நீ எனக்கு தாலி கட்டும்போது இந்த சாங் ப்ளே பண்ணும் அப்படின்ட்டு. என்னன்னா மாங்கல்யம் தந்துன்னு அந்த அலைப்பாய்தியில் ஒரு பாட்டு வரும், ரஹ்மான் சாரோட ஒரு சாங். ஸோ அதை ப்ளே பண்ணுன்னா ஸ்பீக்கர்லேயே ப்ளே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. ஸோ இதை பார்த்தோன்னே அதுதான் எனக்கு ஞாபகம் வரும் எப்போவுமே. வெரி ஸ்பெஷல் மூமெண்ட். அண்ட் இவங்க வந்திருந்தாங்க, ஷோபா அம்மா வந்திருந்தாங்க, விஜய் சாரோடைய மதர் ஷோபா அம்மா. அம்மாவுக்கு அவங்க ரொம்ப நல்லா தெரியும் அவங்கள, அண்ட் அப்பாவுக்கும் தெரியும் அவங்கள, எனக்கும் அவங்கள யூனோ லைக் ஒரு மதர் ஃபிகர் அவங்க. கரெக்டாக நர்மதா வந்து லைக் யூஸ்வலாக விமென் அந்த அழுவாங்க இல்லையா, கொஞ்சம் எமோஷனலாக அழுவாங்க இல்லையா, அப்போ வந்து ஒரு டிஷ்யூ எடுத்து இப்படி யாரோ கையை நீட்டினாங்க, பார்த்தா அவங்க ஷோபா அம்மா இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி மெமரிஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒரு இன்சைட் கொடுக்குது. அதாவது குட்டி பாப்பா ஹரிஷ், த அடல்ட், அண்ட் இது வரைக்கும் நீங்க நடந்த ஜர்னி, அது வரைக்கும் ஆக்சுவலி கரெக்டான ஆர்டர்ல வந்திருக்கு. வேற இருந்திருக்கு. ஆமா. ஆனா என்னோட ஃபேவரட் வந்து உங்களுக்கு பிடிக்காத அந்த போட்டோ தாடி. ஆமா, ஐயோ அது ரொம்ப கியூட்டா இருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு இன்சைட் இன்டு த சின்ன பையன் அடல்ட் அதுக்கு வந்தோம். இப்போ எவ்ரிவன் வந்து ரொம்ப கியூரியஸா இருக்கிறது தி ஆக்டர். நீங்க ஒரு மூவியை சூஸ் பண்றது எப்படி சூஸ் பண்றீங்க? ஆஸ் அன் ஆக்டர் என்னுடைய கரியர் வந்து இட் ஹஸ் நாட் பீன் வெரி ஈஸி. ஆரம்பிச்ச அந்த டைம்லேருந்து 2012-13லேருந்து ஆல்மோஸ்ட் 10-12 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் சிம்பத்திக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. நான் ரொம்ப ஆஃபீஸாக போய் நின்னேன். அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல. நிறைய படங்கள் பூஜை போட்டு 2 படம் நின்று இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு நிறைய நாள் லைக் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லைக் I've suffered a lot inside. என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்றது தெரியல. ஏன்னா என்ன பண்ணால் அந்த சேஞ்ச் கொண்டு வர கிடைக்கும், ஏன்னா there's no blueprint இல்லையா. ஸோ அந்த ஒரு ஜோனுக்குள்ளே வர்றதுக்கு, அதை கற்றுக்கிறதுக்கு, அதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அப்புறம் ஒரு கரெக்டான படம் பண்ணுறதுக்கு, அந்த படம் கரெக்டாக ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்கிறதுக்கு, ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கிறதுக்கு எல்லாம் it took so many years. பிக் பாஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஒரு லைம் லைட்டோ இல்லை ஒரு ரெக்கக்னிஷனோ ஒரு பெரிய லெவலில் கிடச்சிது. ஸோ அதுக்கு முன்னாடி I did பொறியாளன், வில்லம்பு, நல்ல படம். இப்போவும் சொல்லுவாங்க நல்ல படம் தான்ப்பா அப்படின்னு. பட் அது என்ன பண்ணணுமோ அதை didn't do. அண்ட் அந்த டிஃபிகல்ட் ஜேர்னியில் யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க? அஃப்கோர்ஸ் ஃபேமிலி, அம்மா அப்பா, அஃப்கோர்ஸ். அப்புறம் என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஒரு ஃப்ரெண்ட், கான்ஃபிடென்ட், வெல்விஷர், எப்படி வேணா சொல்லலாம், பிரதர் தேவான்னு சொல்லிட்டு ஒருத்தர். தேவா, யா, he has been there throughout. And of course my gang, நான் சொன்ன அந்த OG gang அவங்க இருந்திருக்காங்க. பட் ஸோ அது ஒரு படமும் நீங்கள் கேட்டிங்க எப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ ஒரு படமும் ஆடியன்ஸ் கிட்ட போயிட்டு அந்த ஃபீட்பேக் வரும்போது தான் நமக்கே அந்த கான்ஃபிடன்ஸ் வருது, இல்லை குறைகள் நமக்கு தெரியுது. ஆனால் அதுவும் கொஞ்சம் செலக்டிவாக தானே இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லா கிரிட்டிசிசத்தையும் எடுத்துக்க முடியாது, எல்லா பாசிட்டிவ்ஸையும் எடுத்துக்க முடியாது. ஆமாம் ஆமாம். ஸோ யாரோட கிரிட்டிக்கை நீங்கள் இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க? அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு தேவா அவர் கரெக்டாக சொல்லுவார், தப்புன்னா தப்பு. ஸோ அவர் அண்ட் அம்மா கொஞ்சம் கரெக்டாக சொல்லுவாங்க. அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் தான் அதுதான் நமக்கு. அது இல்லாமல் சும்மா கண்டமேனிக்கு வந்து சொல்றதெல்லாம், மனசை புண்படுத்தணும்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தேவையில்லை. அண்ட் ஃபர்ஸ்ட் படம் சிந்து சமவெளி வெளியே வந்தப்போ இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அது அவ்வளோ ஹர்ட் இருக்கு. ஒருத்தர் வந்து அவ்வளோதாங்க உங்கள் கேரியரே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அண்ட் he's in the industry. Like he's not a technician or anything, but he's in the industry. எனக்கு இப்போ வரைக்கும் அது இருக்கு எனக்கு மனசுல. இப்போ நான் போய் என்ன நான் ப்ரூவ் பண்ணிட்டவா இங்கே உட்காரு அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது. கரெக்ட். அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் இதுக்கு நான் எஸ் சொல்லியிருக்கணும் அப்படின்னு நினச்சதுண்டா? நோ சொல்லிட்டு? இல்லை அப்படி இல்லை. லைக் நோ சொல்லியிருக்கோம், பட் அது படமாக வரும்போது தான் எனக்கு தெரியும். அண்ட் அஃப்கோர்ஸ் லைக் ஸ்டார் பண்ண வேண்டியது அது பண்ணல, பட் அது நான் நோ சொல்லி அப்படிலாம் நடக்கல. ஸோ அதனால ஐ டென்ட் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் ரிக்ரெட். கரெக்ட். அண்ட் வி ஹோப் தட் இட் கண்டினியூஸ் லைக் தட். இல்லை, நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் சொன்னார் இல்லையா, இன்னும் நிறையா சொல்ல போகிறாரு. ஆனால்
அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும், ஏன்னா அதை நாங்கள் அடுத்த வீடியோவில் தான் ஷேர் பண்ண போகிறோம். ஹரிஷ் கல்யாண் டிட் லவ் மேரேஜ் அண்ட் ஹரிஷ் கல்யாண் டிட் பிளாஸ்டிக் சர்ஜரி. அவரோட ப்ரொடக்ஷனில் வேற ஒரு படத்தை இவர் எழுதிட்டு தோனி அவர்களுடைய. Yes, yes. இஸ் வெரி சில்லியா. ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ, ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன். ஒருத்தர் வந்து அவ்வளோதாங்க உங்கள் கேரியரே முடிஞ்சு போச்சுன்னு 3வது மாதம் நான் குவிட் பண்ணிட்டேன், இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணி. அதுவும் என் 2 ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலேஜில் படிக்கிறாங்க. நான் அந்த காலேஜ் தான் போய் சேருவேன்னு சொல்லி அடம் பிடிச்சி உள்ளே வரும்போதே உங்களுக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுச்சு. இது என்ன புது பழக்கம், பசங்களை கிஸ் பண்ணுறாரு. Vimidi Bangaru Jewellers Binge Cafe. Title sponsor Vimidi Bangaru Jewellers. Powered by Anuj Styles. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். Republic of Happiness. Prisma range of bottom wear.